ரமேஷ் யூடியூப் சேனல் மூலமாக இந்த கீழ்குந்த தேவப்பா பண்டிகை முன்னிட்டு பேட்டிக்கான முன்னாள் வக்கீல் ஜட்ஜ் அவர்களை பேட்டிக்கணும் வந்திருக்கின்றேன். ஆனால் அவர் சொல்லுங்கள் தேவப்பா பற்றி உங்கள் கருத்து. கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எத்தே சத்தியம் என்பது இத்தனை நாட்கள் எங்களுக்குள்ள ஒரு சிறிய கருத்து வேறுபாடு தான், வேறொன்றும் இல்லை. இருந்தாலும் இன்று எல்லோரும் சேர்ந்து பண்டிகையை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று எத்தை ஆணையிட்டதின் பேரில் நாங்கள் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாமல் ஒரே மனதுடன் செய்துள்ளோம். இது வருங்கால எங்கள் சந்ததியருக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும். எத்தை தான் எங்களுடைய குலதெய்வம் மட்டுமல்ல, எங்களை காக்கின்ற கடவுள் என்பதால் எத்தைக்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து எத்தியின் அருளை பெற வேண்டும் என்று குந்தை சீமை தெய்வ ஹப்பா என்பது கிட்டத்தட்ட இந்த கோயில் ஆரம்பித்ததிலிருந்து, நமது எத்தை தெய்வம் ஆரம்பித்ததிலிருந்து நமது பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகின்ற ஒரு இந்த பண்டிகையில் தான் நாங்கள் விளைத்த, அதாவது ஒரு பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல எங்களுடைய பயிர் வகைகளை எத்தைக்கு காணிக்கையாக செலுத்தி அதனை பெற்று நாங்கள் இன்று முதல் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குவோம். அது ஒரு நல்ல முறையிலே அமைந்திருக்கின்றது. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு நன்றி. மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சீரும் சிறப்பு நடைபெற இந்த சேனல் மூலமாக நானும் வாஸ்துகள் கூறுகின்றேன். இன்றைய நாள் இது அன்னதானம் வழங்கப்படுகிறதா? இது அன்னதானத்தை பொறுத்தவரை இது ஒரு 14 ஊர் கோயில். இங்கே 14 ஊரிலிருந்து பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஊரில் இருக்கின்ற அனைவரும் வந்து எத்தியின் அருள் ப்ளஸ் ஐயனின் அருளை பெறுவதற்கு வருவார்கள். அன்னதானம் நாங்கள் அரி கட்டுவது என்பது காணிக்கை, அதாவது எத்தைக்கு எங்களுடைய பயிரை சமர்ப்பித்த பிறகு செய்கின்ற ஒரு இது. அன்னதானத்தை மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் வந்து அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி. என் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு அருமையாக நன்றி.